கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு பக்கத்துல கிளமங்கலம் பகுதியில் இருக்கிற கிராமம் தான் சின்னட்டி. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் சுரேஷ். இவருக்கு 38 வயசு. இவரு பெயிண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. உங்களுடைய மனைவி பேர் பாரதி. இவங்களுக்கு 26 வயசு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகளும் சமீபத்துல ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசையா துருவன் அப்படின்னு சொல்லி பேரும் வைக்கிறாங்க. பொதுவாகவே இந்த சுரேஷுக்கு அவங்களுடைய ஆண் குழந்தை மேல ரொம்ப ரொம்ப அதீதமான பாசமா. ஏன்னா தான் பேரை சொல்ல வாரிசு இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தை வேண்டி பிறந்த ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 5 மாசமா அவர் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ட்ரீட் எல்லாம் கொடுத்து இதை ஒரு பெரிய கொண்டாட்டமாவே வச்சிருந்துருக்கிறாரு அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி சூழல்ல தான் கடந்த 4/11/2005 அன்னைக்கு சுரேஷ் பெயிண்டர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் கூட்டம் இருந்திருக்குது. எதுக்கு இவ்வளவு கூட்டம் நிற்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நுழைஞ்சிருக்காரு. அப்பதான் தன்னுடைய ஆண் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வயசான பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு முதலுதவி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை ஏற்பட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு நேரா அங்க இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர்றாரு இந்த சுரேஷ். அவங்க அம்மா என்ன பண்றாங்க, பாரதி என்னன்னா, குழந்தைக்கு இப்பதான் பால் கொடுத்து படுக்க வச்சேன், ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் புரண்டு படுத்திருந்திருக்கு, பால் மூக்குல ஏறிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்றாங்க. தன்னுடைய குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பதட்டத்துல சுரேஷ் அடிச்சுக்கிட்டு அழுதுருக்கிறாரு. ஆனா பாரதி பெரிய அளவுல ரியாக்ட்லாம் பண்ணாம ரொம்ப நார்மலாவே இருந்திருக்காங்க. வர்றதை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. இந்த சூழலை தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனதும் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் இந்த குழந்தைய செக் பண்றாங்க. இந்த குழந்தை இறந்து போயிருச்சு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. இதை கேட்டதும் சுரேஷ் அந்த இடத்துல கதறி கதறி எழுதிருக்காரு. டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அதனால அதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேணாங்க, 5 மாச குழந்தை, பிஞ்சு உடம்பு, அதுக்கு மேல கத்தியெல்லாம் படம் வேணாம், என் குழந்தைய கொடுத்துருங்க, நான் கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப சோகத்தோட அங்க போய் அந்த குழந்தைய அடக்கமும் பண்ணிடுறாரு. அந்த அடக்கத்திலையும் குழந்தையுடைய அம்மா பாரதி பெரிய அளவுல அழுது ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாம ரொம்ப ஒரு சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் மாதிரியே இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு பேசு பொருளா மாறினா கூட அவங்க இந்த பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவருக்கு இருக்கிற கஷ்டம் அவளுக்கு தானே தெரியும், நம்ம போய் இதை கேலி பண்ணக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்படியே விட்டுருந்துருக்காங்க. இந்த குழந்தையோட இறப்புக்கு அப்புறம் 2-3 நாள் சுரேஷ் வேலைக்கெல்லாம் போகாம பயங்கரமா ஃபீல் பண்ணி வீட்டிலே இருந்திருக்கார். அப்படி இருந்த நபருக்கு தான் வீட்டுல இன்னொரு மொபைல் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எதேச்சியா கண்டுபிடிச்சிடாரு. அந்த மொபைல் யாரோடது அப்படின்னு சொல்லி எடுத்து செக் பண்ணி பார்த்தா அந்த மொபைல் தன்னுடைய மனைவியுடைய 2வது ஃபோன். இப்படிப்பட்ட ஒரு ஃபோன் அந்த வீட்டில் இருக்கிறதே அவருக்கு அது வரைக்கும் தெரியாது. அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வாட்ஸ்அப் இருக்கு. அதுல ஒரே ஒரு நம்பர் கூட ஃப்ரீக்வெண்டா அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. யார் கூட தன்னுடைய மனைவி பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, தான் வீட்டுக்கு பக்கத்துல ஸ்ரீதர்னு ஒருத்தருடைய வீடு இருக்கு, அவருடைய மகள், அவங்க பேரு சுமித்ரா, அவங்களுக்கு 20 வயசு. அந்த பொண்ணு கூட தான் தன்னுடைய மனைவி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அதுல நிறைய போட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே இருக்குது. அந்த போட்டோஸ் வீடியோலாம் ரொம்ப கன்றாவியா இருக்குது. அதாவது இவங்களுடைய ஆபாசமான படங்கள், அந்த பெண்ணுடைய படங்கள் சொல்லிட்டு சொல்றதுக்கே கூசுற அளவுக்கு போட்டோக்கள் வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது. அதுல அப்படி நிறைய இருக்குது. இதை அருவருப்பா பார்த்துட்டே இருந்தவருக்கு நிறைய வாய்ஸ் மெசேஜ் இருக்கிறத பார்த்துட்டு அதை ஒன்று ஓப்பன் பண்ணி கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அவர் அதிர்ச்சியில உறைஞ்சி போறாரு. அதுல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, இந்த சுமி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. அதாவது உன்னுடைய குழந்தையோட வாயை பொத்தி நீ கொன்று அப்படின்னு சொல்லி சுமி போட்டிருக்காங்க. அதுக்கு பாரதி என்ன பதில் மெசேஜ் போட்டிருக்காங்கன்னா, நீ சொன்ன மாதிரியே குழந்தைய கொன்னுட்டேன், வெளியே போயிருக்கிற என்னோட வீட்டுக்காரன் வர்றதுக்குள்ள தூங்க வைக்கிற மாதிரி குழந்தைய நான் படுக்க வச்சிடறேன், அவன் வந்ததும் சந்தேகம் வராத மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் சீனை போடுறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இவங்க பதில் போட்டிருக்காங்க. இதை கேட்டதும் துடிச்சு போயிடுறாரு சுரேஷ். ஏன்னா அது வரைக்கும் தன்னுடைய குழந்தைக்கு உண்மையிலேயே பால் மூக்கில் ஏறி இறந்து போட்டு தான் நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா தன்னுடைய மனைவியே இந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு அதை கேட்டதும் அப்படியே பதறி போய் இதை சுற்றி இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களையும் சொல்லி அழுதுட்டு இதை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு அங்கே கிளம்பி போயிடுறாரு. அப்படி போற வழியில தன்னுடைய மொபைலுக்கு மனைவி ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெரியாம பண்ணிட்டேன், இதை நான் தான் பண்ணேன், இதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன், நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்க வேணாம், நம்ம பேசி தீர்த்துக்கலாம், வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சிருக்காங்க. நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க சொன்னதும் பயங்கரமா கோவப்பட்ட சுரேஷ் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போலீஸ் பாரதியை கைது பண்ணி விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் உண்மையெல்லாம் தெரிய வருது. இந்த பாரதிக்கும் சுமித்ராவுக்கும் இருக்கிற அந்த தன் பாலின ஈர்ப்பு, அதாவது லெஸ்பியன்,
இந்த உறவு வந்து ஏறக்குறைய 2 வருஷமா அது 2 பேருக்குமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் அவங்க கணவர் சுரேஷுக்கும் தெரிஞ்சிருக்கு. அரசல் புரசலா மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால கணவன் வந்து வீட்டில் அதோடைய மனைவியை கண்டிச்சிருக்காரு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. நான் விட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. என்னுடைய கணவருக்கு அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட செய்தியை காதில் விழாத மாதிரி அவங்க பார்த்துருந்துருக்காங்க. அவங்க என்ன டெக்னிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சுரேஷ் வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சுமி வந்து பாரதியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. அந்த பகல் வேலையில 2 பேருமே தகாத உறவுல இருக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2 வருஷமா அது போயிட்டே இருந்திருக்குது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு சமீபத்தில் குழந்தை பிறந்திருது. 5 மாச குழந்தை வீட்டில் இருக்கும்போது சின்ன குழந்தை இல்லை, அதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஒருத்தர் பால் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி பகல் வேலையில இந்த 2 பேரும் தகாத உறவுல இருக்கும்போது இந்த துருவன் வந்து பசியில பாலுக்காக அழுதுருக்கு. இப்படி பாலுக்காக அழுகிற குழந்தை நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுமி பயங்கரமா கோவப்பட்டிருக்கா. ஒரு கட்டத்துல சுமி பாரதிட்ட சொல்லியிருக்கா, உன்னுடைய குழந்தை வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது, அதனால இதுக்கு ஏதாவது நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு 2 பேருமே பேசி இருந்திருக்காங்க. அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் 4/11/2025 அன்னைக்கு சுரேஷ் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சுமித்ரா வந்து மெசேஜ் போட்டிருக்கா, உன்னுடைய குழந்தைக்கு வாயை புத்தி நீ கொன்று அப்படின்னு. அதே மாதிரி பாரதி கொன்னுட்டு, அதாவது தன்னுடைய சொந்த குழந்தைய கொன்னுட்டு பதில் மெசேஜ், நீ சொன்ன மாதிரியே கொன்னுட்டேன், என் வீட்டுக்காரன் வந்து நான் சீனை போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த எல்லா தகவலும் இப்போ வெளியில வந்துருச்சு. 2 பேரையும் கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கோர்ட்டு ஜெயில்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை கேட்டதும் உண்மையிலேயே ஆடி போயிடுச்சு. கேவலமான உடல் இச்சைக்காக பெத்த குழந்தைய, அதுவும் 5 மாச குழந்தைய அம்மாவே கொல்றதுன்னு இருக்குல்ல. பெண்ணை நம்ம எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுன்னே சரியில்லை. இவெல்லாம் எதுக்கு குழந்தை பெத்துக்கணும்? அந்த குழந்தைய ஏன் இப்படி அநியாயமா அப்படி சாகடிக்கணும்? இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னா அந்த குழந்தைய விட்டுட்டு இந்த 2 பேரும், அந்த 2 நாய்களும் இங்கே ஓடி இருந்திருக்கலாம். உண்மையிலே கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு. இந்த மாதிரியான சம்பவங்களை கேட்கும்போது தான் இந்த முறையற்ற காமம் இருக்குல்ல, பாரதி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உறவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இருந்த பாரதியும் இந்த உறவுக்கு அடிக்ட் ஆன பாரதியும் வேற வேறன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு பெத்த குழந்தைய அம்மானால இப்படிலாம் கொள்ள முடியாது. இது வந்து மனநிலையில வர்ற ஒரு பெரிய மாற்றம். அதுக்கு மிகப்பெரிய கவுன்சிலிங் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளே இதை பற்றி உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு என்னதான் பண்றது, என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும், இல்ல மனநலம் சம்பந்தப்பட்ட கவுன்சிலிங் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நான் உங்களை அரசு. நன்றி, வணக்கம்.